ஒரு காலத்தில் பசுமையான மற்றும் வண்ணமயமான காட்டில் பிப் என்ற சிறிய பறவை இருந்தது. பிப் என்பது வானவில் போல பிரகாசிக்கும் இறகுகளைக் கொண்ட ஒரு சிறிய துடிப்பான பறவையாகும். சிறிதாக இருந்தபோதிலும் மரங்களின் உச்சிகளுக்கு அப்பாலுள்ள உலகத்தை ஆராய வேண்டும் என்று பிப் பெரிய கனவுகளைக் கொண்டிருந்தது. ஒரு நாள் உற்சாகத்துடன் பிப் ஒரு துணிச்சலான சாகசத்திற்கு புறப்பட்டது. பிப் வானத்தில் பறந்து புதிய நிலப்பரப்புகளைக் கண்டுபிடித்து பிற உயிரினங்களைச் சந்தித்தபோது பிப் பறவை நட்பு மற்றும் விடாமுயற்சி பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டது. வழியில் பிப் பலத்த காற்று, ஆபத்தான மேகங்கள் மற்றும் கொடிய விலங்குகள் போன்ற சவால்களை எதிர்கொண்டது. ஆனால் துணிச்சலான பறவை தன்னம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாமல் முன்னேறி சென்றது. தைரியம் மற்றும் உறுதியின் மூலம் பிப் இறுதியில் ஒரு கம்பீரமான மலை சிகரத்தை அடைந்தது. அந்த சிறிய பறவை கண்ட கனவு இப்பொழுது நிறைவேறியது. இந்த வசதியான இடத்திலிருந்து கீழே உள்ள உலகின் அழகைக் கண்டு பிப் ஆச்சரியப்பட்டது. சிறிய உயிரினங்கள் கூட நேர்மறையான மனப்பான்மையுடனும் நம்பிக்கை நிறைந்த இதயத்துடனும் பெரிய விஷயங்களை அடைய முடியும் என்பதை சிறிய பறவை உணர்ந்தது. எனவே பிபின் சாகச பயணம் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுக்கும் உத்வேகத்தின் ஆதாரமாக மாறியது. இச்சிறிய பறவையின் கதை தொலைதூரத்தில் பரவியது. ஒருவரின் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் திறனை தீர்மானிக்காது என்றும், ஒவ்வொரு சிறிய அடியும் பெரிய சாகசங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அனைவருக்கும் இக்கதை கற்பிக்கிறது. இதை போன்ற சிறுகதைகளை கேட்க வேண்டுமா? அனிமேக் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.